டி ரொம்ப நிறைய இருக்கு, அதனால நல்லா சாப்பிடணும்பாங்க. ஆனா அதுல இருக்கிற முள்ளுனால நமக்கு அது என்ன செய்யாது, அவ்வளவா பிடிக்காது. முக்கியமா அது குழந்தைங்க எல்லாம் அதை என்ன செய்ய மாட்டாங்க, விரும்பவே மாட்டாங்க. ஆனா அதோட பலன் என்னது, அதிகமா இருக்கு. எதுக்காக இப்படி தொடங்குறேன்னா, சித்தப்பா சொல்லும்போது சொன்னாங்க, நியூ இயர்ல ஃபர்ஸ்ட் மாசமா இருக்கு, ரொம்ப நல்லா பிளஸ்ஸிங்கா இருக்கணும், நல்லா பேசணும்னு சொன்னாங்க. என்ன பொறுத்தளவுல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுறது தான் பிளஸ்ஸிங்கான காரியமா இருக்கும். அப்ப இன்னைக்கு படிக்கும் போது ஒருவேளை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் போது சிலப்ப எப்படி இருக்கலாம், ஒருவேளை நமக்கு பர்சனலா பெயின்ஃபுல்லா இருக்கலாம், நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்கலாம். இந்த வர்ஷிப் டைம்ல அந்த சாங், எனக்கு தெரியாத சாங், அந்த அர்ப்பணிங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 லைன் பாடுனாங்க. அந்த எனக்கு தெரியாத பாட்டு, திருத்தும் சம்திங் ஒரு வேர்டு. அப்போ மெயினான ரோல் என்ன, நமக்கு கரெக்ஷன் தான். அவருடைய இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்கும் போது சில கஷ்டமா நமக்கு தோணும், ஆனா சேர போறது எங்க, நித்திய ராஜ்யம் இல்ல. அதனால ஆண்டவர் இப்ப கற்றுக் கொடுக்கும் போது கடினமா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், பிடிக்காத மாதிரி இருக்கலாம், ஆனா ஹாப்பியா ஏற்றுக்கொள்ளும் போது பலன் அதிகமா இருக்கும். ப்ரேயர் பண்ணி தொடங்குவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளையிலே சுவாமி உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறதற்காக ஆயத்தமா இருக்கிறோம் சுவாமி. பல முறை நாங்க நிறைய கேட்கிறவர்களா இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க கர்த்தாவே. உமக்கு பயந்து வாழ்றதுக்கும் நடக்கிறதுக்கும் அப்பா சாட்சி உள்ளவங்களா வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இருக்கிற ஒவ்வொருத்தரும் நாங்க கீழ்ப்படியும் ஆயத்தத்தோட உங்களுடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு பலன் கொடுங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஒரு லேடிக்கு முடி ரொம்ப குறைவா இருந்துதான். அப்ப அவங்களுக்கு ரொம்ப நாள் கவலையா இருந்தான், நமக்கு இப்படி முடி குறைவாவே இருக்குது அப்படின்னு. அவ ஒரு நாள் சும்மா வீட்டுல யோசிச்சுட்டு இருக்கும்போது ரோட்ல ஒருத்தர் இந்த தைலத்தை வாங்கி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல முடி வளரும், இது நல்ல பலன் கொடுக்கணும், ஒரு தைலத்தை வித்துட்டே போனாராம். இதை கேட்டோன்னு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டான். சரி அப்படின்னு நம்மளும் வாங்கி இதை தேய்க்கலான்னு வேகமா ஓடி போனாங்களாம். வாசல் வர போனவங்க அந்த மனுஷனை பார்த்தோன்னே போன வேகத்துல உள்ள வந்துட்டாங்களாம். இதான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். கிறிஸ்தவத்தை பத்தியும் வேதத்தை பத்தியும் நிறைய என்ன செய்யறோம், பேசுறோம், எழுதுறோம், டிஸ்கஸ் பண்றோம், கேட்டுட்டே இருக்கிறோம். நடைமுறையில எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழ்கிறோம்? வேத அறிவு இருக்கிற நமக்கு தேவனோடு உள்ள உறவு எப்படிப்பட்டதா இருக்குதுங்கிறதுதான் இந்த நியூ இயர்ல முதல் மாசம் கூட நம்ம என்ன செய்ய போறோம், நம்மளையே ஆராய்ந்து பார்க்க போறோம். இப்போ மார்க் 14:27 31 வரை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, இயேசு சொல்றாரு, என் நிமித்தமா இந்த ராத்திரியில சீஷர்கள் எல்லாரும் என்ன பண்ண போறீங்க, இடரல் அடைவீங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே பேதுரு அவசரமா என்ன சொல்றாரு, ஆண்டவரே, எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், இடரல் அடைய மாட்டேன். அப்ப ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு, இல்ல, சேவல் 2 தடவை கூறதுக்கு முன்னாடி. அப்ப யார் சொன்னது கடைசியில நடந்தது? ஆனா பேதுரு வேணும்னே செஞ்சாரா? இல்ல, அவருக்கு ஒரு தகவலா, அதாவது இன்ஃபர்மேஷனா அவருக்கு என்ன தெரியும், மறுதலிக்க கூடாதுன்னு தெரியும். அதனாலதான் அவசரமா என்ன சொல்றாரு, உயிரே போனா கூட பரவாயில்ல, நான் என்ன செய்ய மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன். ஏன்னா அவருக்கு என்னது, இன்ஃபர்மேஷனா, தகவலா தெரியும். ஆனா பிராக்டிக்கலா, அனுபவமா அந்த சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணிடுறாரு, இதேதான் நம்ம செய்யறோமா இல்லையான்னு யோசிக்கணும். நமக்கு தெரியும் நியாயமா இருக்கணும், பொய் பேசக்கூடாது, கோவப்படக்கூடாது, மன்னிக்கணும், இன்னும் எவ்வளவோ காரியங்களை வேதம் என்ன செய்யுது, நமக்கு கற்றுக் கொடுக்குது. இதெல்லாம் லிஸ்ட் போட சொன்னா என்ன செய்வோம், நம்மளும் அழகா போடுவோம். இவ்வளவு சொல்ற வேதத்தை நம்ம என்ன செய்யறோம், பிராக்டிக்கல் லைஃப்ல அனுபவமா, தகவலை அனுபவமா கொண்டு வர்றோமாங்கிறது தான் நம்ம சிந்திக்க போறோம். இப்போ ஒரு லட்டு பத்தி பேசுறேன். இப்போ இந்த மிரருக்குள்ள ஒரு லட்டு இருக்கு. நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறீங்க. நான் சொல்றேன், இது எல்லோ கலர்ல இருக்கு, உருண்டையா இருக்கு, இது இனிப்பா இருக்கும், இப்படி பலதும் நான் வர்ணிக்கலாம். ஆனா அதோட சுவை நம்ம கையில வர்றது வேற என்ன செய்யாது, நமக்கு
டேஸ்ட் பண்றது வரை நம்மளால என்ன செய்ய முடியாது, புரிஞ்சுக்கிடவே முடியாது. இப்போ நம்ம நிறைய என்ன செய்யலாம், ஆண்டரை பத்தி பேசலாம், குயிஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கலாம், என்னெல்லாமோ காரியங்கள் பண்ணலாம். எப்பதான் நம்ம ருசி பார்க்க முடியும்? இன்ஃபர்மேஷன் என்னதான் மாறணும், அனுபவமா நம்ம நடைமுறை மன்னிக்கணும்னா என்ன பண்ணணும், மன்னிச்சுதான் என்ன செய்யணும், ஆகணும். விட்டு கொடுக்கணும்னா என்ன பண்ணணும், விட்டு கொடுத்துதான் ஆகணும். எப்போ இதெல்லாம் நம்ம அனுபவத்துல கொண்டு போறோமோ அப்பதான் நம்மளுடைய பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃபே என்ன செய்யும், ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாக்குறோம். இப்ப யோசேப்பு லைஃப் எடுத்துக்கிட்டோம்னா, அவரை அவருக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தது, போத்திபார் மனைவி இப்படி சொல்லும் போது அவர் வேணா சொல்லலாம், நானே என் பேரண்ட்ஸை விட்டு சகோதரர்கள்லாம் பகைக்கப்பட்டு அந்நிய தேசத்துல தனிமையா இருந்துட்டு இருக்கேன். ஒரு லேடி என்ன செய்யறாங்க, என்ன இவ்வளோ அன்பா அப்ரோச் பண்றாங்க, நான் என்ன பண்ண முடியும் இந்த சிச்சுவேஷன்ல? இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம என்ன செய்யறோம், சாக்கு போக்கு சொல்றோம். சூழ்நிலை இவ்வளோ இக்கட்டா எனக்கு இருக்குது, நான் என்ன பண்ண முடியும் சொல்றோமா இல்லையாங்கிறது தான் ஆண்டவர் இது பண்றாரு. எல்லாரும் யோசேப்பை அந்த எகிப்துக்கே என்ன செஞ்சுட்டாங்க, அதிகாரி ஆக்கிட்டாங்க. ஒரு நாள் உங்களே உயர்த்துவார், எல்லாம் கரெக்டு தான். எவ்வளவு கடினமான ஒரு டெம்டேஷனை யோசேப்பு ஓவர் கம் பண்ணி வர்றதை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு இப்படி டே டு டே லைஃப்ல நம்ம ஆண்டவர் கொடுக்குற எல்லா டாஸ்கையும் ஓவர் கம் பண்ணி வந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ மதர் தெரசா இருந்தாங்க. மதர் தெரசா அன்பை பத்தியே நிறைய பேசுறாங்க, அன்பை பத்தியே நிறைய எழுதிருந்தாங்க. அவங்களை இன்னைக்கு நம்ம நினைப்போமா? இல்ல அவங்க தான் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்களா? இல்ல, அவங்க அன்பை என்ன செஞ்சாங்க, லைஃப்ல காட்டுறாங்க. இப்போ பிராக்டிக்கல் லைஃப்ல தகவலா இன்ஃபர்மேஷனா பைபிள்ல இருந்து ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு, கர்த்தர் இப்படி போதிக்கிறாருன்னு கற்றுக்கொண்டே இருக்கிறதோட நிறுத்திக்கிடாம அதை நம்ம லைஃப்ல என்ன செய்யணும், அப்ளை பண்ணணும். இப்போ நமக்கு இங்க ரொம்ப பசியா இருக்கலாம், நான் நின்றுட்டு பசியோட இருக்கவங்களுக்கு பிரியாணியோட ரெசிபியை எக்ஸ்பிளைன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, அரிசியை ஊற வைங்க, வெங்காயத்தை ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கோங்க, இதை பண்ணுங்க, அது இதெல்லாம் ரெசிபி சொல்றதுனால அவங்க யாருக்காவது பசி போகுமா? பசி போகாது. நம்ம சாப்பிடும் போதுதான் என்ன செய்யும், போகும். அதனால நம்ம வேத அறிவை மட்டுமே நம்ம என்ன செய்யறோம், பேசிட்டே இருக்கோமா, இல்ல தேவனோடு உறவுல இணைந்து அனுதினமும் வாழ்றோமா அப்படின்னு பார்க்கணும். எரேமியா 35ஆம் அதிகாரத்துல உள்ள ரெஹோபியர்கள் பத்தி நம்ம பார்ப்போம். எரேமியா பாருங்க, அதுல இந்த ஜனங்கள் எரேமியாக்கு தான் கர்த்தரால் வார்த்தை உண்டாகுது. கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ போய் இந்த ரெஹோபியர்கள்ல கொஞ்சம் பேர் என்ன பண்ணு, கூட்டிட்டு வா, கூட்டிட்டு அவங்கள கொண்டு ஆலயத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணணும், திராட்சை ரசம் பரிமாறணும். பரிமாற சொன்னப்ப எரேமியாவும் அதே மாதிரி கூட்டிட்டு பரிமாறுறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, 6வது வசனம் யாராவது வாசிக்கிறீங்களா? அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாவின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். யாரு சொன்னோன்னு குடிக்க மாட்டோங்க, கர்த்தர் சொன்னாரா அவங்ககிட்ட? இல்ல, அவங்களுடைய தகப்பனார் யோனதாப். அதுவும் இப்ப கூட கிடையாது, ஒரு 200 இந்த தலைமுறைக்கு அந்த யோனதாப் யாருமே கூட அவங்க பார்த்திருக்க கூட மாட்டாங்க. அவரு சொல்லிட்டு போயிருக்காரு, நீங்க என்ன செய்யக்கூடாது, திராட்சரசம் குடிக்க கூடாது. அந்த மனுஷனோட கட்டளையை என்ன செய்யறாங்க, இத்தனை வருஷமா கேக்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தொடர்ந்து பாருங்க, 9 வாசிங்க, 9:10. நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமல் ரேகாபின் குமாரராகிய எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைப்பாடும் இல்லை. நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். கட்டளையிட்டதெல்லாம் செய்து வந்தோம். செய்யறாங்க, ஆக்ஷன்ல என்ன செய்யறாங்க. அவங்க முன்னாடி பரிமாறப்படுது. டெம்டேஷன் ஆயிட்டு, ஐயோ இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல
நாங்களா தேடி போய் என்ன செய்யல, குடிக்கல, அவங்களா கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, எங்களுக்கு சர்வ் பண்ணாங்க, குடிச்சோம், இந்த மாதிரி சொல்லல. நோனா நோ. அது யாரு உதாரணமா சொல்றா? கர்த்தர் சொல்றாரு பாரு. அவங்களுடைய முன்னோர்கள் சொன்ன, யோனதாப் சொன்ன அந்த ஒரு கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படுகிறாங்க. நானோ அன்று வருத்தப்படுறாரு. நானோ எத்தனையோ முறை உங்களுக்கு என்ன செய்யறேன், 14 பின்பாகும் பாருங்க, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டே இருந்தும் எனக்கு இப்படியாமல் போனீர்கள். நம்ம இதுதான் இன்னைக்கு சிந்தித்து பார்க்கணும். நம்மகிட்டயும் ஆண்டு நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல அனுதினமோ ஆண்டுக்கு கீழ்ப்படிந்து பயந்து நம்மளுடைய லைஃப் எப்படி கொண்டு போகணும்னு நமக்கு என்ன செய்யறாரு, டீச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா நம்ம கீழ்படுகிறோமா? இல்லாட்டி ஆண்டருடைய வார்த்தை இப்படிதான் நம்ம ஒவ்வொருத்தர் பேர் சொல்லி என்ன செய்வாரு, நான் எத்தனையோ முறை உங்களுக்கு என்ன செய்யறேன் சொல்லி பாக்குறேன், நீங்களும் இந்த காரியத்துல என்ன பண்ண மாட்டேங்கீங்க, செய்யவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு. நமக்கு ஃபர்ஸ்ட் ஒருவேளை அது ஒரு ஹெசிடேஷனா இருக்கலாம். ஒருத்தவங்களை மன்னிக்கிற காரியமே வச்சுக்கோங்களேன். இந்த இப்போ மற்றது கூட இப்ப நம்மளுக்கும் ஆண்டருக்கும் உள்ள ஒரு காரியம்னா ஈஸியா டீல் பண்ணிடுவோம். ஏன்னா அது வெளியே யாருக்கும் தெரியாது இல்ல. நம்மளே ஆண்டரே சாரி, இந்த மாதிரி தெரியாம இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டேன், டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன், இல்ல இப்படி பண்ணிட்டேன், அப்படியெல்லாம் நமக்கு ஈஸியா இருக்கும். ஆனா வேற ஒரு பர்சன் டு பர்சன் நமக்கு இறங்கும் போது என்னதாகும், நமக்கு பயங்கர ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம், ஈகோ ஆகும். அப்போ அவங்க கிட்ட போய் சாரி கேட்கறது யோசனையா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம், அந்த நம்மளுடைய ஆண்டருடைய அன்பை பிரதிபலிக்காம அதை என்ன செய்வோம், அந்த மனக்கசப்பை நம்மளும் சுமந்துக்கிட்டே போவோம். நம்ம அப்போ வேதத்துல கற்றுக்கொள்ள வேண்டியது, ஆண்டவர் என்ன சொல்றாரு, பரமண்டல ஜெபத்துல என்ன பண்றோம், நாங்க மன்னிக்கிறது போல எங்களையும் மன்னியும் சொல்றோம். அப்ப நம்ம அதை என்ன செய்யணும், ஷுவரா நம்மளும் அப்ளை பண்ணோம். இல்லாட்டா நம்ம அங்க என்ன சொல்றோம், அங்க என்ன சொல்றவங்களா போயிடுவோம், பொய் சொல்றவங்களா என்ன செஞ்சிருவோம் ஆயிடுவோம். அப்ப அது கூட உணராம இப்ப இது ஒரு நார்மல் காரியமா இருக்கு. கிறிஸ்டியன்ஸ்குள்ள சண்டையே இல்லைன்னு நினைக்கிறீங்களா, கோபங்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, கசப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எல்லாத்தையும் வைக்கிறோம். ஆனா கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டியில எப்படி இருக்கும், ரொம்ப உற்சாகமா இருக்கிறோம். நாங்க எங்களுக்கு கொச்சின்ல நாங்க இருக்கும்போது ஒரு ஃபேமிலி கூட அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்தது. ஆக்சுவலி அந்த ஃபேமிலி தான் எங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணாங்க. அப்போ ஒரு 8 months அதை எப்படி சால்வ் பண்ணணும்னே எனக்கு தெரியல. நிறைய பேர்கிட்ட நான் ஒவ்வொருத்தட்டையா கேட்கும்போது அவங்க தானே தப்பு பண்ணாங்க, அதனால ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அது ரொம்ப கில்ட்டியாவே இருந்துட்டு இருந்தது. இது என்ன, அவங்களுக்கும் நம்மள ஃபேஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கு, நமக்கும் அவங்கள ஃபேஸ் பண்ண ஒரு மாதிரி இருக்கு. அப்போ எனக்கு இந்த சண்டே கிளாஸ் போகும்போது, சர்ச்சில் ஆராதனை நடத்தும்போது இப்படிலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாவே இருந்துட்டு இருந்தது. அப்புறம் 2021 ஒரு கேம்ப் அட்டன் பண்ணேன். அப்போ அங்கதான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, மன்னிக்கணும்னா இறங்கிதான் ஆகணும். அவர் தன்னைத்தானே வெறுத்து என்ன பண்றாரு, அவர் ஒரு லேடர் இருக்குன்னா கிறிஸ்து மேல இருந்து லேடர்ல என்ன பண்றாரு, வேகமா கீழே இறங்குறாரு அடிமையா. நம்ம கீழே நிக்கிற நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், எப்பவும் மேல இறங்குறதுக்கு பண்ணோம். கிறிஸ்து இறங்குறாரு நமக்காக. நம்ம எப்ப பார்த்தாலும் என்ன பண்றோம், ஏற ட்ரை பண்றதுனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியல, மத்தவங்க கூட ஈஸியா ஒப்புரவாகவோ விட்டு கொடுக்கவோ எதனாலும் ஒரு ப்ராட் மைண்டா அவங்கள அன்பா அரவணைக்கவோ எதுவுமே நம்மளால முடியல. பதவிக்காக போட்டி இருக்குதா இல்லையா, கிறிஸ்டியன் சொசைட்டில இல்லையா, சொத்து சண்டை இருக்குதா இல்லையா. ஆனா அதே டைம்ல அவங்க கிட்ட பேசுங்க, ஓ கர்த்தருடைய கிருபையினால அப்படிம்பாங்க. எனக்குலாம் இப்ப ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. எதுக்காக இவ்வளவு மாய்மாறும், எதுக்காக இவ்வளவு யாருக்கிட்ட நடிக்கிறோம். ஆண்டவருக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, சகலமும் நிர்வாணமா இருக்கிறது. இதுல கொண்டு போய் விட்டுட்டு ட்ரெஸ் பண்ணனா நம்ம பண்ணுவோமா? நம்மளுடைய இருதயம் அவருக்கு கம்ப்ளீட்டா தெரியும், ஓப்பனா இருக்கு. நானே இருக்கிறேன்னா நீங்க நினைச்சுக்கலாம், ஓ இவங்க நல்ல பக்தியா இருப்பாங்க போல எல்லாம். ஆனா எனக்குள்ள வசிக்கிற ஆண்டவருக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவாள், யாரை ஏமாத்துறதுக்காக. இன்னைக்கு நிறைய நேரம் நம்மளை சுத்தி உள்ள பீப்புளை ப்ளீஸ் பண்றதுக்காக தேவனுக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, இறங்குறது இல்ல. எனக்கு என்னைக்கு ஆண்டவர் அதை கற்றுக் கொடுத்தாரோ, நாங்க குடும்பமா அந்த ஃபேமிலி வீட்டுக்கு போனோம். 8 months பேசலனாலும் உனக்கு ரிசல்ட் இதுதான், இறங்கணும்னா இறங்கணும், அவங்க மேல தப்பா இதா நோனா நோனா. என்னைக்கு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரோ, எங்க 2 குழந்தைங்களையும் கூட்டிட்டு ஹஸ்பண்டும் கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட நாங்க சொன்னோம்,
நாங்க ஏதாவது விதத்துல உங்களை ஏதாவது கஷ்டப்படுத்தி இருந்தா, காயப்படுத்தி இருந்தா, நாங்க 4 பேர் கேட்டோம் சாரி, எங்களை மன்னிச்சிருங்க. உண்மையிலே அது ஒரு மாதிரிதான் ஒரு ஷேம்ஃபுல்லான காரியமா உலக பிரகாரமா தோணுது. ஆனா அதுக்கப்புறம் எனக்கும் என் ஃபேமிலிக்கும் கிடைச்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. எப்போ நம்ம பிராக்டிக்கலா அதை செய்யறோமோ அப்பதான் நம்ம மத்தவங்க கிட்டே என்ன செய்ய முடியும், எல்லா காரியத்தையும் ஷேர் பண்ண முடியும். இன்னைக்கு அதெல்லாமே குறைஞ்சிட்டு வருது. பிராக்டிக்கலா லைஃப்ல எதையுமே காணோம். ஆனா ஆக்டிவிட்டி என்ன பண்ணிட்டே இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதே ஃபேமிலி நாங்க அந்த ஊரை விட்டு வரும்போ அவங்க என்னை பத்தி சர்ச்ல ஃபேர்வெல் மீட்டிங்ல அவங்க பேசுறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இதைதான் நான் ஆண்டவர் மகிமை பண்றதா நான் பாக்குறேன். அவங்களால எந்த விதத்துல என்ன பண்ண முடியாது, என்னைய வெறுக்க முடியாது. ஏன்னா நான் தான் சரண்டர் ஆகுறேன் இல்ல, அவங்களால என்ன பண்ண முடியாது, கோவப்பட முடியாது. ஆனா இன்னைக்கு நெய்பர்ஸ் கிட்டயா இருக்கலாம், ஃபேமிலிலயா இருக்கலாம், எங்க போனாலும் வேலை பார்க்குற இடங்கள்ல எவ்வளோ ஈகோ. வேதத்துல பாக்குறோம், இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லவே இல்லை. எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறார் ஆண்டவர். நம்ம மனம் போல வாழ்ந்தோம். இப்ப நம்ம ஊர்ல வெளியூர் நாட்டுக்காரவங்க நம்ம ஊர்ல இருக்கிறாங்க. அவங்க ரேஷன் கடையில போய் ஏதாச்சும் கேட்டா கொடுப்போமா? நம்ம கவர்மெண்ட் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க வெளியே அந்நிய தேசத்தார், உங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். அப்ப நம்ம ஆண்டருடைய சொந்த பிள்ளைங்கன்னா அவருடைய முத்திரை பெற்று நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப் எப்படி இருக்கணும், இவருக்கு பிரியமா இருக்குதா? இதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட ரொம்ப ரொம்ப விரும்புறாரு. இல்லாட்டி அது ரெகோபியர்கள்ட்ட சொல்றாங்க, அவங்க ஒரு மனுஷராலதான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கட்டளையை பெற்றிருக்காங்க. ஆனா நம்ம ஆண்டவர் கிட்ட இருந்து கட்டளையை பெற்றுட்டு எப்படி நம்மளால அது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி நான் இதை சொல்லும் போதெல்லாம் யாருமே இதை ஏத்துக்கிடவே முடியல. இது ஒரு லகுவானதாவே இல்லை. ஏன்னா நம்ம பிராக்டிக்கலா நிறைய சேஞ்ச் ஆகணும், நம்மள சரிப்படுத்த வேண்டியது இருக்கும். எல்லா விதத்துலயும் நம்ம என்ன பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணும். எல்லா விதத்துலயும் மனம் போல பேச முடியாது, காசிப் பண்ண முடியாது, பிறரை பத்தி குற்றப்படுத்த முடியாது, ஜட்ஜ் பண்ண முடியாது, தவறா போக முடியாது, பணம் ஆசைனால எதையும் நம்ம யார்கிட்ட இருந்தும் எடுக்க முடியாது, பதவியை ஆசைப்பட முடியாது. எல்லாமே என்ன செய்யணும், வேதம் சொல்றபடி. நம்மள நேசிக்கிறவங்களே நம்ம என்ன செய்ய சொல்லல, வேதம் நேசிக்க சொல்லல. அவங்களுடைய பகைக்கிறவங்கள நேசிங்க. நான் ஒரு சர்ச்சில் இங்கேதான் திருநெல்வேலியில தான் ஒரு நாள் இந்த ஒரு சர்வீஸ்ல இதை பேசிட்டு இருந்தேன். அவ்வளோ நேரம் எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டே இருந்தாங்க, ரொம்ப சிரிச்ச முகமா இருந்தாங்க, எல்லா காரியம் போயிட்டே இருந்து. நான் கடைசியா கேட்டேன். அதுக்கு முந்தின தடவை நான் அந்த சர்ச்சுக்கு போயிருந்தப்ப விசுவாசத்தை பத்தி பேசிட்டு வந்தேன். அப்போ சர்ச் சர்வீஸ் முடிஞ்சோடனே எல்லாருமே நின்று என்கிட்ட பேசிட்டு போனாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து எல்லாம் பேசிட்டு போனாங்க. இந்த மெசேஜோட எண்டில் நான் அவங்க கிட்ட கேட்டேன், இப்போ படிச்சாச்சு, எல்லாம் கற்றுக்கொண்டாச்சு. ஆண்டு இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசியிருக்காரு, 40 minutes மேல வசனத்தை வச்சு ஆண்டு பேசியிருக்காரு. சர்வீஸ் முடியுது, நீங்க எல்லாரும் இப்ப வீட்டுக்கு போறீங்க. நேரா போகும்போது எதுக்காக ஒருத்தவங்க வராங்க, ரொம்ப நாளா உங்களை பத்தி கெடுதல் பேசிக்கிட்டே இருக்காங்க, உங்க ஃபேமிலிக்கு கெடுதல் பண்ணிட்டே இருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு பர்சன் நேரா இப்ப வராங்க, என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். இன்ஃபர்மேஷனா எல்லாருக்கும் போயிருக்கு. ஆண்டவர் என்ன பண்ண சொல்லியிருக்காரு, மன்னிக்கணும், பேசணும், எல்லாம் தகவல் உங்க எல்லாருக்கும் வந்துட்டு இப்ப நீங்க வெளியே போறீங்க, அனுபவமா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். ஒரு பர்சன் கூட என்னைய பார்க்கல. உடனே எல்லாரும் எங்கேயோ பாக்குற மாதிரி இங்க பாக்குறாங்க, அங்க பாக்குறாங்க, சிலர் தனியா குடிஞ்சிட்டு சிரிக்கிறாங்க. யாருமே ஆன்சர் பண்ணல. மன்னிப்போம், பேசுவோம். இதே திருநெல்வேலியில இப்போ ஒரு 2-3 months முன்னாடி ஒரு சண்டே சர்வீஸ்ல ஈவினிங் சர்வீஸ்ல அதே மாதிரி சர்வீஸ் முடிஞ்ச உடனே ஓடிட்டாங்க எல்லாரும். யாருமே நிக்கல. நான் முன்னாடி இருந்து இங்க வர்றதுக்குள்ள எல்லாருமே போயிட்டாங்க. அப்பதான் சொல்றாங்க, என்ன கூட்டிட்டு போனவங்க, அக்கா என்ன இன்னைக்கு இதை பார்த்து பேசிட்டீங்க, இங்க வேற எலெக்ஷன் தொடங்குதுன்னு பயங்கர பிரச்சனையா கிடக்கு, இதை போய் பேசுனா யாரு நிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரியலி ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் யாருக்கும் எனக்கு தெரியாது, அவங்க சர்ச்சில் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால எனக்கு எந்த கில்ட்டியும் இல்லை. நான் சத்தியத்தை தான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து வந்தேன். ஆனா ஆண்டவர் எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா, ஆண்டவர் அவங்க கிட்ட எல்லார்கிட்டையும்
பேசிங்க, இல்லாட்டி அவங்க வந்து அப்படி ஓட முடியாது இல்ல. ஆனா ஏற்றுக்கிடுறதுக்கு முடியல. எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் தான், ஏதோ புற மதத்திட்ட போய் நம்ம இதெல்லாம் சொல்லல. வார வாரம் கேட்கிறோம், டெய்லி இப்பெல்லாம் முன்னாடியாவது வார வாரம் வந்து இப்ப மீடியா வந்த பிறகு எப்பனாலும் கேட்கிறோம். ஆனா அனுபவம் இருக்கா? நம்ம கையில பிரியாணி ரெசிபி இருக்கு, செஞ்சு சாப்பிடுறோமா? இப்பதானே நம்ம ஆவிக்குரிய தாகம் போகும், பசி போகும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, எப்பெல்லாம் அவங்களுக்கு ஆண்டவர் தேவை வந்ததோ அப்பெல்லாம் என்ன பண்ணிக்கிடுவாங்க, ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்க ஃபுல் ஹிஸ்டரியே இதுதான் நடக்கு. ஆனா எப்பெல்லாம் வேண்டாமோ என்ன பண்ணிடுவாங்க, அவாய்ட் பண்ணிடுவாங்க. மறுபடி இதுதான் பண்றாங்க. எப்படி ஒரு பேர்டு வந்து தனக்கு தங்குறதுக்கு முட்டை போடுறதுக்கெல்லாம் அந்த டைம் வேணுமோ அப்ப என்ன பண்ணிக்கிடும், கூடு கட்டி எல்லாம் பயன்படுத்திக்கிடும். தேவை முடிஞ்சோடனே கூட பயன்படுத்துறது இல்லை. இன்னைக்கு நிறைய நேரம் ஆண்டவரை அறிந்து கொண்டோன்னு சொல்ற கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்களாகிய நம்மளே இப்படி பண்றதுனால நம்மளால சொசைட்டிக்கு என்ன பண்ண முடியல, இந்த கிறிஸ்துவ சொல்ல காட்டி கொடுக்கவே முடியல. அன்பை பத்தி எந்த மதம் அதிகமா பேசுது? ஆனா அதிகமா காட்டுறது யாரு? நம்ம அடைச்ச கதவு கூட அவ்வளவு செல்ஃபிஷ் இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் மதர் தெரசா மாதிரி இருந்தா சொசைட்டி எங்கேயோ போயிருக்குமே. ஒண்ணும் இல்ல, அதான் சொல்றேன், அந்த சத்தியத்தை சொன்னாலே கல்லடிக்கிறாங்க, யாருக்குமே பிடிக்காது. நான் இப்ப இங்க வந்து உங்களுக்கு நன்மையா தருவார், இந்த வருடம் முழுவதும் நீங்க ஆசீர்வாதம்னா கண்டிப்பா என்ன ஏத்துக்கிடுவீங்க. இது உங்களை ஆண்டவர்ப்ப குத்துவாரு, இந்த காரியத்துல நீ உன்னை சரிப்படுத்துன்னு சொல்லுவாரு. உனக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்கு, இந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணுன்னு சொல்லுவார். அது நமக்கு பிடிக்காது. அது பெயின்ஃபுல்லா இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம், அவாய்ட் பண்றோம். என்னையே இல்லை ஆண்டவரை பாருங்க, நிறைய நேரம் வேற ஒரு காரியம் செய்வோம், பார்ஷியல் ஒபீடியன்ஸ். கொஞ்சம் சொன்ன பேச்சு கேட்போம், கொஞ்சம் கேட்க மாட்டோம். அது நமக்கு பயங்கர திருப்தியை கொடுத்துரும். சவுல் அப்படிதான் செய்யறாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, நீ என்ன பண்ணு, அமலேக்கியரை கம்ப்ளீட்டா அழிக்க சொல்றாரு. ஸ்திரீகள்ல இருந்து குழந்தைகள்ல இருந்து ஆடு மாடு கம்ப்ளீட்டா என்ன பண்ணிரு, அழிச்சிருன்னு கர்த்தர் சொல்றாருன்னு வந்து சொல்றாரு. ஆனா இவருக்கு சவுலுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது, நலமானதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தோணுது, அழிக்கவே தோணல. அப்ப அதெல்லாம் என்ன செய்யறாரு, யுத்தத்துக்கு போறாரு, போமாட்டேன்னு சொல்லல, நோ சொல்லல, போறாரு. ஆனா பாதிதான் கீழ்படுகிறாரு. இவர் என்ன செஞ்சுக்கிறாரு, பாதிய எடுத்து வச்சுட்டு சாமுவேல் தனக்கு வேற ஜெய ஸ்தம்பகாரங்க கொடி வேற என்ன செஞ்சாச்சு, நாட்டியாச்சு, வின் பண்ணியாச்சு. ஆனா அவர் வந்து கேட்கும் போது கூட என்ன செய்யல, ஒத்துக்கிறதுக்கு தோண மாட்டேங்குது. ஐயோ, ஜனங்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, கர்த்தருக்கு பலி கொடுக்கலாம். அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஏன்னா பிசிக்கலா பலிங்கும் போது, இப்ப நான் தான் பலி செலுத்த போறேன்னா நான் பிசிக்கலா அதுல என்ன பண்ண போறேன், இன்வால்வ் ஆக போறேன். என் கையில ஒரு ஆட்டுக்குட்டியோ புறாவோ ஏதோ எடுத்துட்டு போறேன், பிசிக்கலா பலிபீடத்துல வைக்க போறேன், பலி செலுத்த போறேன், பிசிக்கலா நான் இன்வால்வ் ஆகுறேன். ஆனா அது ஈஸி, எனக்கு நான் பரப்பிட்டு போனா போதும்ல, அந்த இடத்துக்கு பலி செலுத்துற இடத்துக்கு பரப்பிட்டு போனா போதும், என் கை காலெல்லாம் அதுக்கு பயன்படுத்தினா போதும். இது பிசிக்கல். ஆனா அதான் சொல்றாரு ஆண்டு, அதை விடவும் எதுதான் கஷ்டம், கீழ்ப்படிதல். இது எனக்கு வேண்டாம், இதை விட எது முக்கியம், கீழ்ப்படிதல் முக்கியம். அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், பார்ஷியல் ஒபீடியன்ஸ் செய்யறோம்னு சொல்லுவோம், ஆனா கொஞ்சம் தான் என்ன பண்ணிருப்போம், செய்வோம். இன்னைக்கு நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல் தான். உபாகமத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உபாகமம் 10, 12, 13 வாசிங்க. இப்பொழுது இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கேட்கிறார். பாருங்களேன் எப்படி சொல்றாரு, வேற என்ன கேட்கிறேன் நான் உன்கிட்ட அப்படின்னு, வேற என்ன கேட்கிறாரு. நம்ம அவருக்கு கொடுக்கிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழணுங்கிறத தவிர
வேற என்ன கேட்குறேன் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. நமக்கு சில நேரம் புரியவே புரியாது. ஆக்சுவலி நம்ம பண்ற தப்பே என்ன செய்ய மாட்டேங்குது கிறிஸ்டியன்ஸுக்கு, அது என்னதான் பண்றோன்னே புரிய மாட்டேங்குது. அதான் இந்த மாதிரி எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து ஒரு தென்னை மரத்துல ஒரு நாள் ஏறிட்டு இருந்தாராம். அப்ப அவர்கிட்ட கேட்டாங்களாம், ஐயா தென்னை மரத்துல என்னையா பண்றீங்க அப்படின்னு கேட்டோடனே, புல்லு பறிக்க போனேன் ஐயா அப்படின்னு. தென்னை மரத்துல எங்க புல்லு இருக்கும், அதானே இறங்கிட்டு இருக்கேன் அப்படி. அதாவது பொய் சொல்றோம்னு சொல்ல மாட்டோம், சமாளிக்கிறது அவ்வளோ அழகா சமாளிப்போம் அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாங்க. அது பொய்ய கூட அழகா பேசி முடிச்சிருவோம் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து ஒரு பாவ லிஸ்ட்லேயே கூட நம்ம கிட்ட என்னது கிடையவே கிடையாது. நம்ம அதை ஒரு மைண்டே பண்றது கிடையாது ஆண்டவருடைய வார்த்தை. நான் இங்க வந்தப்ப என்னை வந்து ஒரு ஆன்லைன் ப்ரேயர்ல என்னை சேர்த்து விட்டாங்க. ஒரு 2:30 to 3:30 ப்ரேயர்னு சொன்னாங்க. நான் ஒரு நாள் அட்டன் பண்ணி பார்த்தேன். ஒரு வாரம் எனக்கு பயங்கர தூக்கம் வருது. அந்த 2:30 டைம்னோட சாப்பிட்டு எல்லாம் இருந்தோடனே பயங்கர தூக்கம் வருது. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், நடந்து பார்த்தேன், அது பண்ணேன். இப்போ எனக்கு ஒரு ப்ரேயர் பாயிண்ட் பண்ணா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். ஏன்னா நான் பேசுறேன்ல, அதனால ஆக்டிவாக இருக்கேன். மற்றபடி நான் அமைதியாக தானே இருக்கேன், நிசப்தமாக இருக்குது வீடு. மற்றவங்க யாராச்சும் பண்ணுறாங்க, நம்ம ஆஃப் பண்ணி இருக்கும்போது என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் ப்ரேயர்லாம் பண்ணவே இல்லை, நான் நல்ல தூக்கம் வருது. ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் எனக்கு ரொம்ப பாரமாயிட்டு. நான் யாரை ஏமாத்துறேன், ஆண்டவரையே ஏமாத்துறேன். அப்புறம் நான் அந்த ஆண்டி கால் பண்ணி சொன்னேன், ஆண்டி இதெல்லாம் சரிப்பட்டு வராது, எனக்கு வந்து ரொம்ப தூக்கம் வருது உண்மையிலேயே. நான் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நடந்து பார்க்குறேன், உட்காந்து பார்க்குறேன், நான் உண்மையிலேயே ப்ரேயரே பண்ணல. பயங்கர கில்ட்டி ஆயிடுது. அதுக்கப்புறம் இது என்ன ஆண்டரே ஏமாத்துறோம். அப்போ அவங்க என்னை கன்வின்ஸ் பண்ணது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதனால ஒன்றும் இல்லை ஷர்மிளா, எப்போமாவது ஒரு பாயிண்ட் உனக்கு கிடைக்கும்போது நீ பண்ணுறாங்க, அது போதும். நீ சில நேரம் கவனிச்சீங்கன்னா சிலர் குரட்டையே விடுறாங்க, அது அந்த சவுண்டை நீ கேட்டது இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்ப எனக்கு ரொம்ப அதான் நான் சொல்றேன், என்ன இது வந்து அதாவது ஆன்லைன்ல ப்ரேயர் அட்டன் பண்ணணும் கொரோனாக்கு அப்புறம். அது என்ன பண்றோம்னு கூட நமக்கு தெரியறது இல்லை, என்ன நோக்கம்னு தெரியறது இல்லை. சிலர் மைக் ஆஃப் பண்ண மாட்டாங்க. அப்பதான் உங்க வீட்டுல சத்தமா ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, ஏய் மோட்டர் ஆஃப் ஆகு, கேட்ல யாரோ கூப்பிடுறாங்க பாரு அப்படி இப்படி. அப்ப இந்த ஆண்டி சொல்லுவாங்க, மியூட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. உண்மையிலே இதெல்லாம் எனக்கு ஏன்னா இப்படி ஒரு விளையாட்டு மாதிரி ஆண்டருடைய காரியங்கள் ஆயிட்டு அதுல ஒரு சீரியஸ்னஸ், ப்ரேயர்னா என்னன்னு கூட ஒரு இது இல்லாம எனக்கு ரியலி புரியல, எப்படி சொல்றதுன்னு கூட தெரியல. இன்னைக்கு நான் நிறைய நேரம் நம்மளே வந்து ஆண்டவருக்கு பயந்து அந்த நேர்வழியில நடக்கிறத விட்டுட்டு உலகம் ஒரு ஆக்டிவிட்டிலையும் கிறிஸ்டியன் இதுலயும் ஒரு ஏதோ நடக்கிற இதுக்குள்ள அந்த டிராமாக்குள்ள நம்மள இன்வால்வ் பண்ணிக்கிறோம். இப்ப நான் நிறைய நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறதே ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, என்ன சொல்ல வர்றேன்னே என்ன செய்ய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. அது நம்ம செய்யற தவறுகளை தான் நான் சொல்றேன். நம்ம செய்யற தவறுகளே நிறைய நேரம் நமக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன்னா அந்த மாதிரி டீச்சிங்ஸே என்ன ஆகுது, குறைஞ்சிட்டே வருதுங்கிறது தான் சத்தியம். ஆண்டவருக்குள்ள எப்படி நடக்கணும், எப்படி ஒரு சத்தியத்துக்குள்ள நம்மளை வழி நடத்தணும், அதுதான் நம்மள சத்தியம் தான் நம்மளை எப்படி விடுதலையாகும். இதை கற்றுக் கொடுக்கும் போது என்ன பிரச்சனை ஆகும்னா, அதுக்கு வர்ற கூட்டங்கள் என்ன ஆகும், கம்மியாகும், போரிங்கா ஃபீல் பண்ணுவாங்க, உற்சாகமா இருக்காது. ஸோ இப்போ யாரும் அதை சொல்லி கொடுக்கறதுக்கும் ஆயத்தமா இல்லை, யாரும் அதை கேட்கறதுக்கும் ஆயத்தமா இல்லை. இப்போ அடுத்த தலைமுறைகளுக்கெல்லாம் இந்த சத்தியங்கள் வந்து தெரியுமானே தெரியல. எல்லாருமே பேரண்ட்ஸான எல்லாருமே என்ன விரும்புறாங்கன்னா, பிள்ளைங்க கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு பயந்து அப்படி வாழணுங்கிறது இல்லை. ஏதோ ஒரு வகையில என் பிள்ளை கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டியில இருக்கணும். சண்டே ஸ்கூல் போகுதா, ஓகே முடிஞ்சது வேலை. அவங்க அதுக்கப்புறம் அதுல எப்படி சத்தியத்துக்குள்ள வளர்றாங்க, அவங்களுக்கு என்ன போதிக்கப்படுது, அவங்க சரியான முறையில ஆண்டவரை அறிந்திருக்கிறாங்களா, அவங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்துறாங்களா, அது கூட நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். ஒரு கொயர்ல கொண்டு உட்கார வச்சுட்டா அச்சீவ் பண்ணிட்டு தான் நம்ம நினைக்கிறோம். ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணிட்டாங்கன்னா அச்சீவ்மெண்டா நினைக்கிறோம். ஆனா ஆண்டவருக்குள்ள வளர்றதுல தான் என்ன இருக்கு, அச்சீவ்மெண்ட் இருக்குன்னு நம்மளே நிறைய நேரம் புரிந்துக்கிட்டாததுனால அடுத்த தலைமுறைகள் எப்படி வருவாங்கன்னு கூட நமக்கு புரியவே இல்லை. ஒரு காரியம் மட்டும் என்னால சொல்ல முடியும், இப்படி சத்தியத்தை மட்டுமே பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்மள யாருக்குமே என்ன பண்ணாது, பிடிக்காதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். என்ன எல்லா இடத்துலயுமே அடிச்சு விரட்டிடுவாங்க, எனக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை. எனக்கு வந்து நான் எப்போ சொல்வேன், அதுதான் கிறிஸ்து இந்த பக்கத்து சீட்லயும் இல்லை எதிர்த்தாப்புலயும் இல்லை, அவர் எங்க இருக்கிறாரு, எண்ணில் இருக்கிறார். நம்ம தான் யாரா இருக்கிறோம், ஆலயமா இருக்கிறோம். அவர் எண்ணில் வசிக்கிறார். எப்ப சால்வேஷன் நமக்குள்ள நடக்குது, நான் அவரோடு கூட மரித்தேன்
அடக்கம் பண்ணப்பட்டேன், அவரோடு கூட தான் என்ன செய்யறேன், உயிர் தெரிந்திருக்கிறேன், இனி ஜீவிப்பது நான். யார் ஜீவிக்கிறா? கிறிஸ்துவே. அப்ப யார ப்ளீஸ் பண்ணணும்? நம்ம கிறிஸ்துவை தான் ப்ளீஸ் பண்ணணும். அவர் என்ன சொல்றாரோ அவருக்கு தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஒபே பண்ண முடியும். ஒருவேளை அதனால வீட்டுல உள்ளவங்களுக்கு நம்மள பிடிக்காது, கூட பிறந்தவங்களுக்கு பிடிக்காது, ஈவன் பேரண்ட்ஸ்க்கு கூட பிடிக்காது, யாருக்குமே இப்படி சர்ச்சுக்கு போனா யாருக்குமே பிடிக்காது, அது மட்டும் தெரியும். ஏன்னா நம்ம அவங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஏதாவது பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம், அதுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது ஒப்பீனியன் சொல்லுவோம். நான் இங்க போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு பிபிஎஸ் எடுக்க போயிருந்தேன், இதே திருநெல்வேலியில தான் ஒரு சர்ச்ல. அன்பு தான் டாபிக், சரியா? அன்பு தான் 10 நாளும் டாபிக். அன்பு பத்தி பாடுறாங்க, பாட்டு சொல்லி கொடுக்குறாங்க, பேசுறாங்க, என்னெல்லாமோ பண்றாங்க. அந்த விபிஎஸோட அந்த டைமிங் முடிஞ்சு குழந்தைங்க எல்லாம் போனோடனே டீச்சர்ஸ் மீட்டிங் வைக்கிறாங்க. அப்புறம் பயங்கர சண்டை, ஐயர் கூட சண்டை, டீச்சர்ஸ் குள்ள சண்டை, ஆர்கியூமெண்ட்ஸ், பயங்கர பிரச்சனை. ஆனா காலையில ஃபுல்லா இதை பத்தி தான் பேசுறாங்க, அன்பு பத்தி தான் பேசுறாங்க. நான் இந்த ஊருக்கு புதுசா வேற வந்திருந்தேன், அந்த சர்ச்சுக்கு புதுசா வேற வந்திருந்தேன். 2-3 நாள் பார்த்தேன், அப்படியே அமைதியாவே இருந்தேன். ஆனா ஒரு 4-5 நாள் அனுப்ப என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. என்ன பண்ண, ஒண்ணுமே பண்ண முடியல. எல்லாம் ஐயர் எல்லாருமே இருக்காங்க, என்ன பண்ண, நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டேன். இது வந்து பயங்கர தப்பு, அன்பு பத்தி குழந்தைங்களுக்கு டீச் பண்ணிட்டு இவ்வளோ சண்டையும் இவ்வளோ மனக்கசப்பும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறது பயங்கர தப்பு அப்படின்னு 1/2 மணி நேரம் சொன்னாலும் அடுத்த 5 நாள் என்னை வச்சு செஞ்சாங்க. பயங்கர டார்ச்சர் கொடுத்தாங்க. அதான் சொல்றேன், சர்ச்சுக்குள்ளேயும் இதான் நடக்குது. எவ்வளவு தூரம் என்ன அள வைக்க முடியுமோ. ஆனா நான் போகவே இல்லை அந்த 5 நாள். ஏன்னா எனக்கு வேலை அந்த சத்தியத்தை எப்படியாவது அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டு தான் வெளியே போகணும். எவ்வளவு நாள் அவங்கள ப்ளீஸ் பண்றது எனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி அடுத்த 5 நாளும் நான் வந்து யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் ஒரே சர்ச்சு, நான் வெளியே இருந்து வந்திருக்க பர்சன்ல. அப்புறம் கமிட்டி வர போய் இந்த மெம்பர் எல்லாரும் இந்த பிள்ளைய யாரு உள்ள விட்டான்னு கேட்டு அப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணாங்க. நான் கேட்கிறேன், கிறிஸ்துவின் அன்பு எங்க இருக்குது பிராக்டிகலி? ஆனா பாடுறாங்க, ஆனா கை தட்டுறாங்க, ஆனா ஜோம் பண்றாங்க, சத்தமா ஜோம் பண்றாங்க, நீண்ட நெடிய ஜோம். இவங்களதான் யாரு சொல்றா? ஏசு எவ்வளவு கடினமா பேசுறாரு. வெள்ளை அடிக்கப்பட்ட மறுபடி அவங்கள மத்தேயு 23:3 யாராவது வாசிக்கும். அவங்க சொல்லுவாங்க, ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் என்ன பண்ண மாட்டாங்க, செய்கிறாங்க. அதனால அவங்க சொல்றபடி நீங்க என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க எல்லாமே என்னது, மாய்மானம். சும்மா ஏதாவது அவங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, சொல்லுவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்கன்னு யார் சொல்றா? இயேசுவே கற்றுக் கொடுக்குறாரு. இப்ப ஒருவேளை பரவாயில்ல கொஞ்சம், அதனால இப்ப என்ன அப்படின்னா அவங்கள பாராட்ட தானே செஞ்சிருக்கணும் இயேசு. ஏன்னா அவங்க எல்லாம் யாரு இதை சொல்றா? இயேசுதான் சொல்றாரு. வாயினால என்ன பண்ண முடியும் நம்மளால? ஈஸி, ரொம்ப ஈஸி. யாருமே நம்மள கண்டு கூட என்ன செய்ய முடியாது, பிடிக்கவே முடியாது. ஆனா இருதயமோ எனக்கு என்னமா இருக்குங்கிறாரு, தூரமா. அதுதான் நான் சொன்னேன், இருளுக்கும் ஒளி. அவர் வேதம் எப்படி சொல்லுது, அவர் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இப்ப நம்ம வீட்டு கிச்சன்ல பாத்தீங்கன்னா நைட்டு வெளிச்சமா இருக்கும்போது இந்த பல்லி, கரப்பாம்பூச்சி அதெல்லாம் ஒண்ணுமே வராது. நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 12:30 ஏதாவது தண்ணி குடிக்க போங்க, உடனே அவசரமா எல்லாரும் ஓடுவாங்க உள்ள. ஏன்னா இருட்டுல அவங்க சுதந்திரமா சுத்திட்டு இருந்திருப்பாங்க. நம்ம லைட்டா போட்டோன்னு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஓடுவாங்க. இருட்டு நமக்குள்ள இருள் இருக்கும்போ பாவமான காரியங்கள் எல்லா அசுத்தமும் நமக்குள்ள என்ன பண்ணும், வரும். கீழ்ப்படிய மாட்டோம். கிறிஸ்துங்கிற ஒளி நமக்குள்ள வரும் பொழுதுதான், அதுதான் பேசிக். எப்போ நம்ம அதுக்கு பிறகு நம்மளால தொடர்ந்து அந்த தவறான பாதையில் அது என்ன விதமான கீழ்ப்படியாமையா இருந்தாலும் நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா அவர் எங்க இருக்கிறாரு, என்னில் இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் என்னில் வசிக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள சொல்லிடுவாரு இது தப்பு. நம்மளால அதை கண்டினியூ பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த தப்ப, அந்த சின்ன கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா அவர் எங்க இருந்து உணர்த்திட்டு இருக்காரு. பெருமையா பேச முடியாது. பெருமை உள்ளவர்களுக்கு நான் எதிர்த்தே நிக்கிறேங்கிறார். அப்ப எப்படி பதவிக்கும் இவ்வளோக்கும் எப்படி போட்டி வருது? இவ்வளோ கேஸும் போட்டும் ஏன் சாட்சி இல்லாம நம்ம வாழ்ந்தோம்?
நமக்குள்ள கிறிஸ்து வசிக்கிறாரா? நம்ம ரொம்ப புரிய வேண்டியது, தகவலா வாங்கிக்கிட்டே இருக்கோமே, அனுபவமா கொண்டு வந்துகிட்டே இருக்கோமா? நாளுக்கு நாள் ஒரே நாள்ல மேஜிக் மாதிரி அப்படியே பரிசுத்தமாக போறது இல்ல. நம்ம அனுதின நடைமுறை வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்றோமா? அப்படி பிராக்டிஸ் பண்ணாட்டா அவங்கள பார்த்து என்ன சொல்றாருன்னா, ஃபூல்கர், முட்டாள். இந்த மத்தேயு 7:24 பாக்குறோம், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் யாரு? செய்கிறவன். கேட்டு நம்ம எங்க வர வந்துட்டோம்? கேட்கிறது வர வந்துட்டோம். அடுத்து ஒரு சின்ன ஸ்டெப் இருக்கு, செய்கிறது. அங்கதான் நமக்கு கஷ்டமே தொடங்குது. அங்க அதுல விட்டுட்டோம்னா எங்க போயிருவோம்? அங்கதான் நம்ம முட்டாளா ஞானியாங்கிறதே தீர்மானம் பண்ணப்படுது. செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத. பாருங்க, ஒரு இது இருக்கு, நரகத்திற்கு போகும் வழி நல்ல கற்களால் கல் பாகப்பட்டிருக்குதான். இப்ப நம்ம கார் பார்க்கிங் எல்லாம் இப்ப நம்ம பாக்குறோம், அது பார்க்கும்போது எப்படி இருக்கு? ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது, அப்ப நடக்கிறதுக்கெல்லாம் பிடிக்கும். அந்த மாதிரி நரகத்திற்கு போற வழியும் கூட இந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனை, இப்ப நான் போய் தான் சொல்லிட்டு போறேன், இப்ப என்ன பண்ண போறீங்க? நீங்க யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? என்ன ஏதாவது இல்லை உடனே ஆண்டுறாங்க வெளியே போறதுக்குள்ள நான் விழுந்து சாக ஒண்ணும் நடக்க போறது இல்லை. ஒண்ணுமே இது கிருபையின் காலம். காட் இப்படிதான் நம்மகிட்ட பேச வேணா செய்வாரு, கற்றுக் கொடுப்பாரு. நல்லோர் மேலும் தீயர் மேலும் மழை பெய்யுது, வெயில் அடிக்கும். அந்த லிஸ்ட்ல நம்மளும் என்ன செய்வோம்? 10ல் 11 நம்மள ஒரு பிரச்சனை வர போறது இல்லை. ஆனா நம்ம லைஃப் எங்க போயிட்டு இருக்கு? நரகத்திற்கு போகும் வழி நல்ல கற்களால் கல் பாகப்பட்டிருக்கு. அங்க பார்த்து ஃபாஸ்டா நல்லா இருக்கு லைஃப் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா கிடைக்குதுன்னு போயிட்டு இருந்தா எந்த எப்படி இருக்கு? அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கீழ்படுகிறோமா? சகையு பாருங்க, ஆண்டரை ஏற்றுக்கொண்ட உடனே யாரிடத்துலாவது அநியாயமா வாங்கினது உண்டா? உடனே சரி பண்றாரு லைஃப. கிறிஸ்து நமக்குள்ள வந்த பிறகு அதான் நான் சொன்னேன், நான் அழுக்காவும் இருப்பேன், எல்லா என் மனம் போலையும் வாழுவேன், ஆனா கிறிஸ்துவும் என்னலதான் இருக்காரு. ஆண்டருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு முறை நான் பாக்குறேன், ஒருத்தவங்க ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆப்போசிட்ல அவங்களோட ரிலேட்டிவ் பாவம் உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை. இந்த ரிலேட்டிவ் ஃபாஸ்டிங் இருக்கவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காங்க, பேசுவாங்க தெரியல. அவங்க திடீர்னு இப்படி போடுறாங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆனா இவங்கள பார்த்து சிரிக்க கூட மாட்டேங்காங்க, பேச மாட்டேங்காங்க. இவங்களுக்கு அழுகையா வருது, கஷ்டமா இருக்கு. அவங்களோட ஃபாஸ்டிங் முடியல. இன்னும் ரொம்ப பேசக்கூடாதுன்னு நான் சொல்லல, நீங்க இருக்கிறது பேரு ஃபாஸ்டிங்கே இல்லைன்னு. ஆக்சுவலி ஸ்தோத்திரம் யாருக்கு? உன்னுடைய கண்ணால எதிர்த்தாப்புல இருக்கிற மனுஷனை நேசிக்க முடியல. ஒருவேளை அவங்க தப்பே பண்ணியிருந்தா கூட பரவாயில்லையே, அவங்க முகத்தை எவ்வளவு நேரமா பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளும் அந்த லிஸ்ட். அதான் நான் சொல்றேன், பிராக்டிக்கலி. எப்போ நான் 2021 சின்ன பிள்ளைல இருந்தே சண்டே ஸ்கூல் போறேன், யூத் மீட்டிங் போறேன் எல்லாம். ஆனா அப்படி ஒரு பிராக்டிஸ்க்குள்ள என்ன சரிப்படுத்தி வாழ்ற வாழ்க்கைக்குள்ள வரல. அதனால ஹாப்பியா தான் இருந்து. ஆனா நம்ம எப்போ சரிப்படுத்துறோமோ கஷ்டமா தான் இருக்கிற மாதிரி தோணும் நமக்கு. ஃபர்ஸ்ட் அது ஒரு தோணல் தான். ஏன்னா நமக்கு அது சந்தோஷத்தை தர்றது யாரு? ஆண்டு. உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தை இல்ல, அவருடைய சமாதானத்தையும் தராது. அதை எது கூடயுமே கம்பேர் பண்ண முடியாது, எந்த ஒரு பர்சன் கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னா அந்த ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்காது. ஆனா அந்த கீழ்ப்படிதல்ல உள்ள சந்தோஷம். ஆண்டவர் நோ சொல்லியிருக்காரு, நான் செய்ய மாட்டேன். ஆண்டவர் இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, பேச மாட்டேன். இவங்ககிட்ட அன்பா போய் பேச சொல்லிட்டாரு, செய்வேன். இவங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு, கொடுப்பேன். இதை விட்டு கொடுக்க சொல்லிட்டாரு, நம்மளோட சொத்துக்களை விட்டு கொடுக்க சொல்லிட்டாரு, பரவாயில்ல, அவங்க தானே வச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய பதவியில ஒரு பிரச்சனை வருது, பரவாயில்ல, அவங்களும் நம்மளுடைய சகோதரி தானே, அவங்களும் நம்ம சகோதரன். இத்தனை நேரம் இவ்வளவு பெரிய ஒரு கீழ்ப்படிதல் நமக்குள்ள இருக்கு. அப்படி ஒரு கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறது நமக்குள்ள இருக்குதா? இதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட இன்னைக்கு எதிர்பார்க்கிறாரு. நம்ம நிறைய நேரம் என்ன பண்றோம்னா, நன்மையான காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்கணும்னு அதுல கொடுக்குற கான்சென்ட்ரேஷனும் அதுக்கு கொடுக்குற இதுவும் இந்த கீழ்ப்படிந்து நம்ம வாழணும், நம்ம தவறு செய்யாம இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு கொடுக்கறது இல்லை. இப்ப பாருங்களேன், நம்ம ஒரு இட்லி வாங்க போறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு கடையில போய் நான் இட்லி வாங்குறேன். அப்ப இட்லி மட்டுமா கொடுப்பாங்க? சட்னி சாம்பார்லாம் என்னதுதான்?
ஃப்ரீயா தானே அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. நான் அதுக்கு பே பண்ண போறதே இல்லை. 5 இட்லி தாங்கன்னு கேட்டா அது 5 இட்லிக்குள்ள சட்னி சாம்பார் என்னதுதான் ஃப்ரீ தான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். அப்ப இவைகள் எல்லாம் என்ன பண்ணுவோம்? எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா தரமாட்டேன்னு சொல்ல, எல்லாமே என்ன வந்துரும், ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா நம்ம ஃபர்ஸ்டே தான் இட்லியே வாங்கல, அண்ணே சட்னியும் சாம்பாரும் தாங்க அப்படின்னு பக்கெட்டை கொண்டு இதான் நிறைய நேரம் பக்கெட்டோட தான் போறோம். ஊத்தும் ஆண்டவரே, சட்னியே ஒரு பக்கம் சாம்பார ஒரு பக்கம் ஊத்தும், இட்லி வேண்டாம். நம்மளே இப்படி இருந்தா யாரு கிறிஸ்துவ தைரியமா அறிவிப்பா? பாவத்தை குறித்தும் அதோட தண்டனைகளை குறித்தும் அறிவிக்கிறதே குறைந்து குறைந்து வருது. ஏன்னா கூட்டங்கள் அதுக்கு வரமாட்டாங்க. பரவாயில்ல, ஆண்டவர் கிரியை செய்வார். நம்மள ஒரு இடத்துக்கு கொண்டு போறாரு, நம்மள பயன்படுத்தணும்னு நினைக்கிறாருன்னா ஆண்டருடைய சத்தியத்தை அவங்க சொல்லிட்டு வரும்போது அங்க யாரு அவரு அன்னைக்கு அந்த டேட்ல செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு நமக்கு தெரியாது, நம்மளுடைய ஒர்க் இல்ல. அவங்கள கொண்டு பலரையும் ஆண்டவர் என்ன செய்வாரு? பயன்படுத்துவார். தகவலா வாங்கிக்கிற நம்ம அனுபவமா கொண்டு வரலன்னா ரொம்ப கஷ்டம். இப்ப நம்ம ஒரு லாஸ்டா ஒரு எக்ஸாம்பிளோட முடிக்கிற, இப்ப நம்ம ஒரு டிராபிக் போலீஸ் தான் நின்றுட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம பைக்ல வேகமா போய், சார் எனக்கு 2 மசாலா தோசை தாங்கன்னா எப்படி இருக்கும்? அவர் 2 அடிதான் கொடுப்பாரு. நான் நின்றுட்டு இருக்கிறது டிராபிக் வேலைக்கு, நீ என்ன கேட்கிற அப்படின்னு. ஆண்டவர் நம்மளை அனுப்புறது எதுக்கு? சுவிசேஷத்தை போய் சொல்லுங்க அப்படின்னு. இன்னைக்கு மாத்தி எதையோ ஒரு காரியத்தை கூட்டங்கள் வரணும், பீப்புள் கலைஞ்சு போயிடக்கூடாது, அவங்கள ப்ளீஸ் பண்ணணும் இப்படிங்கிறதுக்காக சுவிசேஷம் அறிவிக்கிறதே என்னதாயிட்டு குறைந்து வந்துட்டு இருக்கு. பாவத்தை குறித்தோ நீதியை குறித்தோ தண்டனையை குறித்தோ குறைந்து வந்துட்டே இருக்கு. ஆனா கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டிக்கு கிறிஸ்மஸ் டைம்ல நம்மளால மூச்சு முட்டுது. இங்கெல்லாம் அவ்வளோ ப்ரோக்ராம்ஸ், அவ்வளோ செலிப்ரேஷன். ஆனா கிறிஸ்துவ தேட வேண்டியிருக்கு. அவர் எங்க போனாரு, அவர் எங்க போனாருன்னு. அது ஒரு நாள் செலிப்ரேட் பண்ண வேண்டியது. அவருடைய பிறப்பும் மரணமும் அன்னுதினமும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. இந்த 2 தான் நமக்கும் அவருக்கான உறவை பலப்படுத்தி கனெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அவர் இந்த உலகத்துல வந்து நம்மளை மீட்டு கொண்டாரு, அந்த தன்னையே பலியா கொடுத்தாரு. ஒரு நாளும் செலிப்ரேட் பண்ண நம்ம சுத்தி உள்ள ஜனங்களுக்கு நம்ம பாஸ் பண்ணிட்டு இருக்கோமா? அட்லீஸ்ட் இமீடியட் ஃபேமிலி, குழந்தைங்களுக்கு இந்த சத்தியம் தெரியுமா? ஆண்டவர் அறிந்திருக்காங்களா? அவங்களுக்குள்ள கில்ட்டியை உருவாக்குறோமா? நம்ம நீ தப்பு பண்ணா ஆண்டரை விட்டு விலகுற மாதிரி ஆகுங்கிறத உணர்த்தி வச்சிருக்கிறோமா? எந்த கடவுளை காட்டி கொடுத்துட்டே இருக்கோம்? இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு காட்டி கொடுக்குறோம் நம்ம குழந்தைங்களுக்கு? ஒரு நாள் ஆண்டவர் நம்ம கிட்ட கொஸ்டின் பண்ணுவாரு. கண்களை மூடுவோமா? கீழ்ப்படியாம போன சவுலையோ பரிசேயர்களையோ இஸ்ரவேலரையோ தேவன் பாராட்டவே இல்லை, தண்டிக்கிறாருன்னு பாக்குறோம். நித்திய வாழ்விற்கான இந்த பிரயாணத்துல நம்ம மறந்து போகவே கூடாது. இது நித்திய வாழ்விற்கான பிரயாணம். அவரை அசட்டை பண்ணுனா, கிறிஸ்துவை அசட்டை பண்ணுனா, அவருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணுனா நம்ம அதை இழந்து போவோம். அவர் நம்மளை மிகவும் நேசிக்கிறதுனாலதான் இதை கற்றுக் கொடுக்கிறார். தகவலா மட்டுமே வாங்கிட்டு இருக்கிறோமா? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிக்கிறோமா? நம்மளை சுத்தி உள்ள ஜனங்களை ப்ளீஸ் பண்றதுக்காக அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு கிறிஸ்துவையே விட்டு கொடுக்கிறோமா? இல்ல இல்ல, அனுபவமா இப்படித்தான் வாழ்வேன், என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவ பிரதிபலிப்பேன், அன்பை காட்ட சொன்னா காட்டுவேன், தாழ்மையா ஆண்டவர் இருக்க சொல்லியிருக்காரு, தாழ்மையா இருப்பேன், மேட்டிமையான சிந்தனைகள் அவருக்கு அருவருப்பா இருக்கு, என்னையே நான் மேன்மையா நினைக்க மாட்டேன், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது, சமாளிக்கிறதுக்காக பல பொய்களும் நான் பேச மாட்டேன். இப்படி எல்லா விதத்திலையும் நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு அர்ப்பணிக்கிறோமா? வேதத்துல பாக்குறோம், தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை.
இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்பீர்கள். நம்மளையே ஆராய்ந்து பார்ப்போமா? நான் அவரோட ஐக்கியப்பட்டிருக்கிறேன்னு நம்ம சொல்லிட்டு இருளிலே நம்ம இஷ்டப்படி நடந்தா பொய் சொல்றவங்களா இருப்போம்னு வேதம் சொல்லுது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவர் நமக்கு ஐக்கியமா இருக்கணும்னு விரும்புறோம். அவர் நமக்கு ஒரு தகப்பனா இருக்கணும்னு விரும்புறோம். அவர் நமக்கு ஒரு சிநேகிதரா இருக்கணும்னு விரும்புறோம். அதுக்கு எல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா, என்னுடைய கட்டளைக்கு செவி கொடுக்கும் போது எனக்கு சிநேகிதரா இருப்பீர்கள். என்கிட்ட அன்பா இருக்கிறவன் என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவான். ஒருவேளை இதெல்லாம் செய்யாம நான் அன்பா இருக்கிறேன், அவர் எனக்கு தகப்பன், இப்படி எல்லாம் நம்மளையே ஏமாத்திட்டு இருக்கோமா? ஒரு நியூ பிகினிங், ஒரு புது வருஷம் தொடங்குதுன்னு அவ்வளவு சந்தோஷமா நம்ம தொடங்குறோம். ஆண்டவரும் அப்படிதான், ஒரு நியூ பிகினிங். நான் உன்னில வாசம் பண்ற, உன்னை வழி நடத்துற, உன்னை கைட் பண்றது நாங்கிற ஒரு நியூ பிகினிங் இந்த வருஷம் உன் லைஃப்ல இருக்கட்டும்ங்கிறாரு. மாய்மாலம் வேண்டாம், அழுக்கான சிந்தனைகள் வேண்டாம், போட்டி, பொறாமை, பகை, வெறுப்பு, கசப்பு வேண்டாம். ஒளியின் பிள்ளைகளா இருக்கிறதுக்கு அன்றே எங்களையும் பயன்படுத்துங்க. அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய தலைமுறைகளுக்கும் குடும்பங்களுக்கும் உண்மை பிரதிபலிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தவறுகளை எல்லாம் சரி பண்றதுக்கு ஆண்டவரே எங்களை உணர்த்தினதுக்காக நன்றி சுவாமின்னு நம்ம சொல்லுவோம். அவரோட ஒரு ஐக்கியமான அந்த சந்தோஷத்துக்கு இணையான சந்தோஷம் எதுவுமே இல்லை. உதடுகள்னால அல்ல, இருதயத்துல கீழ்ப்படிய தொடங்குவோம். ஒவ்வொரு நாளும் அந்த நித்திய வாழ்விற்கான அந்த சந்தோஷமான பிரயாணத்துல ஆண்டரோடு கூட ஆடி பாடி உற்சாகமா வாழ்றதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமின்னு சொல்லுவோம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, நம்ம எத்தனையோ முறை திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கிற சுவாமி, அப்படி இல்லாம அதன்படி செய்கிறவர்களாயும் நடக்கிறவர்களாயும் இருக்கிறதுக்கு தேவரே எங்களுக்கு அந்த ஒரு பெரிய பிளெஸிங்கையும் கிருபையும் கொடுங்க சுவாமி. எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. எந்த விதத்திலையும் உங்களுடைய வார்த்தைகளை நாங்க அசட்டை பண்ணாம இருக்க உதவுங்க. ரகோபியர்கள் ஆண்டவரே ஒரு மனிதர்களால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு அவ்வளவு அதிகமா கீழ்ப்படுகிறாங்கன்னு ஆண்டவரே நீங்க வருத்தத்தோட வேதத்துல கூறுறத பாக்குறோம். நாங்க அப்படி இல்லாதபடி எங்களுடைய பரம தகப்பனான உங்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுக்கு எங்களை அர்ப்பணிக்க பலன் கொடுங்க சுவாமி. எந்த விதத்திலும் மாய்மாலமான எண்ணங்களோ சிந்தனைகளோ பேச்சிலோ செய்கையிலோ வாழ்க்கையிலோ இல்லாதபடி கர்த்தாவே கிறிஸ்துவை மாத்திரம் நாங்கள் பிரதிபலிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க கர்த்தாவே. எங்களையும் எங்களுடைய குடும்பங்களும் எங்களுடைய தலைமுறைகளையும் கர்த்தாவே சமுதாயத்தையும் உடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த அப்பா நற்செய்தி ஒவ்வொரு இடங்கள்லயும் போய் பரவுறதுக்கு தேவனுடைய கிருபை செய்ய காத்து கொள்ளுங்க. துதிகர மகிமையெல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.